நான் சொல்கிறேன், இழந்து போனதெல்லாம் தினந்தோறும் திரும்ப தருகிறவர் கர்த்தர். ஆமென். இருக்கிறீங்களா? அந்த ஆசீர்வாதம் இப்போ நமக்கு உண்டு, இப்போ நம்மளுக்கு சொந்தம், நம்முடையது. அது எந்த சூழ்நிலைக்குள்ளும் எந்த இருளுக்குள்ளும் நாம் பிரவேசிக்கலாம். வெளிச்சம் உண்டாகணும்னு சொன்னா அங்கே வெளிச்சம் உண்டாகட்டும். கனிதராத, பயிரிடப்பட முடியாத, விதையை விளைய வைக்க முடியாத ஒரு நிலத்தை கொடுத்தா கூட இயேசுவின் நாமத்தில் அங்கே விளைய வைக்க முடியும். காலி பானையெல்லாம் நிரப்பி காட்ட முடியும். காலியா இருக்க பாக்கெட்டு எல்லாத்தையும் நிரப்பி காட்ட முடியும். வெறுமையாயிருக்கிற வாழ்க்கையை நல்ல அருமையான காரியங்களால் நிரப்ப முடியும். வீடு ஞானத்தினாலே கட்டப்படும், விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும், அறிவினாலே அதன் அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருள்களும் நிறைந்திருக்கும். ஆசீர்வாதம் அந்த ஞானத்தை, அறிவை, விவேகத்தை தருது. அந்த ஞானம், அறிவு, விவேகம் வாழ்க்கையை கட்டுறதுக்கு உதவுது, அது நிலைச்சு நிற்க உதவுது, அதை நல்ல காரியங்களால் நிரப்புகிறதுக்கு உதவுது. எத்தனை பேர் அதை செய்ய போறீங்க? நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.